சாமியாரே மண்டவேலை கொண்டவோட சாமியாரே எந்த ஊர் எடுத்து கூறு. கானகத்தில் காவல் செய்யும் காவல்காரா துருவலைகளை அரைச்சு கொண்டையில நான் நினைச்சு உங்க மண்டையில இருந்து முழுசா நினைச்சு இன்னைக்கு சந்தனத்தை நானும் கூட பேச நாள் கணக்கா துண்டாமணி விளங்க தூண்டி விட்டு எரிய விட்டு நான் கிளப்ப ரொம்ப நேரம் ஆயிருச்சு நாள் கணக்கா. இப்பவே அப்படி ஆயிடுச்சாரா? வேற என்ன பண்றது? கொரோனா ஊசி போட்டதுல அப்படித்தான் இருக்கிறது. நமக்கு தான் அப்படின்னா உனக்கு அந்த கதி தானே? அப்படி என்றால் மகனும் அப்படித்தானே. நாராயணா அரோகரா நாராயணா அரோகரா. என்ன டேங்கிறீங்க? நாராயணானே நாராயண சொல்லுவியா? நீங்க நாராயண உங்க சாமியை கூப்பிடுங்க, நான் அரோகரா எங்க சாமியை கூப்பிடுறேன். சரி கும்பிட்டு போ. சரி யார் வேணா கூப்பிடுங்க, நீங்க போங்க. எங்க அப்பா எங்க அப்பா உள்ள விடக்கூடாது, வெளில போய் போங்க. போல நீ வெளில போய் போய் கண்ணு குட்டி அவுத்து போ. யாரும் இங்க உள்ள வரக்கூடாது. வந்த சாமி இறங்கியா? ஏன் அவர் எதுக்கியா போனாரு? ஏ அவர் யாரையா போக சொன்னது? ஆட வாங்கியா வந்துட்டேன் போங்கிற வாங்குற என்னடா போயா. சரி போங்க. யோ அட நீ வாயா. அட ஏயா அட கிறுக்கு யாரடா சொல்றப்ப? அவளை சாமி உங்கள சாமி. அட நீ வாயா நீரியா இருங்கிறோம் போங்கிற அப்புறம் என்னடா உன்னோட இம்சியா இருக்கு. நான் என்ன சொல்றேன்? ஆங்குற ஊங்குற போங்குற பூங்குற அப்படித்தான் வரேன். ஆமா யார் நீங்க? என்னது என்ன ஆட்டோக்கு ஆயுத புஷ போட்ட மாதிரி மழையெல்லாம் போட்டுருக்கீங்க? இப்படி போட்டு பார்க்கணும்னு தானடா பிள்ளைய ஆசைப்பட்டுச்சு. நம்ம பிள்ளைய போட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணட்டேன்? அதுக்கு ஆசையை நிவர்த்தி பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். டாட்டாவுக்கு போட்டானே டாடா ஏசி போட்டானே, எனக்கு போட்டா லைலாண்டுக்கு போட்ட மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைலாண்டுக்கு போட்ட மாதிரி இல்லை சாமி. அப்படியே அப்பா குளிச்சுட்டு வந்த கேரளா ஆண்டி மாதிரி முள்ளு 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 இருக்கீங்களே சாமி. உன் கண்ணு படம் இதுக்கு தான் நான் சட்டை இல்லாமல் வர்றதே. பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம்க்கு டைல்ஸ் போட்ட மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்களே சாமி. நாராயணா உன் கண்ணு நாராயணன் இல்லை, நீங்கள் தான். ஆமாம் யார் நீங்கள் யாரு? நான் யாரா? ஆமாம் எனக்கு தெரியவில்லை. தெரியவில்லை. பார்த்தா தெரியவில்லையா? ஆஹா நன்றாக பார். என்னடா சுற்றி சுற்றி போஸ் கொடுத்து பார்க்குறேன். என்ன வயசுக்கு வந்த பிள்ளைய சடங்கு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கேன்னு பார்த்துருக்கேன். இப்போ தான் உங்கள் சொந்தக்காரங்க 3 பேரை பார்த்தேன். நம்ம ஆலங்குடி ரோடு திரும்புதில் புதுக்கோட்டை அவுட்டரில். ஆமாம் அந்த பேக்கரியில் உங்கள் சொந்தக்காரங்க 3 பேரை பார்த்தேன். ஏன் சொந்தக்காரங்க எங்கே இருக்கிற வர்றாங்க? இதே மாதிரி தான் வேஷம் போட்டு ராம ராம ஆஞ்சநேயர் பிச்சை எடுத்துட்டு இருந்தார்கள். அவர்களெல்லாம் பூலோகத்திலே ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுப்பவர்கள். அவங்க வீடு வீடா. ஆமாம் நான் ஊர் ஊரா நம்ம வீடே எல்லாரும் ஒன்றா கூப்பிட்டு ஒரு வகையில் எல்லாம் ஒன்று பேசாமல் இருக்கிறாங்க. அமைதியா இருக்கு. அவன் பேசாம தான் இருக்கேன். ஏன் அவனை உங்களுக்கு இல்லை இல்லை அமைதியா இருக்கா. சாமி சீரியஸா பேச போறாங்க. யாருன்னு தெரியவில்லையா? அபிஷேக பிரியா சிவா, நீ அரிசி வாங்க போலியா? பிரியா விஷ்ணு, சக்கர பிரியா சூர்யா. ஏன்டா டயலாக் வேற வர மாட்டேங்குது, இடையில பூர்றியாடா. கனகர பிரியா சுந்தரம்மா, கனகப்பிரியா நாரதா என்ற நாரதனாகப்பட்டவன் ஐயா நான். அப்படிங்களா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்களுக்கு டேய் பேசாம நானே யோசிச்சு பேசிட்டு இருக்கேன். இவங்க வேற அதுக்கு தான் அவங்கள பேசாம இருக்க சொன்னேன் சாமி. நீங்க நாரத மகரிஷி. நானே தானப்பா. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல மக்களுக்கு தெளிவான நல்ல கருத்துக்களை நீங்க எடுத்து சொல்லிருக்கீங்க. நீங்க யானே நாரத மகரிஷி? நான் தான். ரொம்ப சந்தோஷம் சாமி. இதுல என்ன சந்தோஷம்? இல்லை அந்த பொம்பளைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்க உண்மையா? நாராயணா சும்மா இருப்பாடுங்க. யாருடா சொல்ற? பேப்பரில் போட்டிருந்தாங்க சாமி வந்து ஜி தமிழில் டிவி நிகழ்ச்சியில் வரப்போறாரு, எல்லாரும் நல்லா கைதட்டல் கொடுங்க. எதுக்குடா சொல்ல வர? என்னடா சொல்ல வர? சொல்வதெல்லாம் உண்மை. அந்த நிகழ்ச்சியில் வரப்போறீங்களாமே. நான் எதுக்குடா அதில் வர்றேன்? அந்த பொம்பளைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? எந்த பொம்பளைடா? சும்மா இருக்க சாமி. தேவையா உங்க வயசு என்ன? பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களை ஒப்பிட்டு என்னை பேசாதே. இல்லை சார், நான் ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன். மூன்றையும் சும்மா இருங்களா. இங்க அவர் பேசாம இருக்கலாம்.
மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசையும் வெறுத்தவனாடா. அப்படி சொல்லாதீங்க சாமி. இந்த சாவித்திரி யாரு? நீங்க தானே? என்னடா சாவித்திரி? அந்த சாவித்திரியோட எந்த சாவித்திரி? ஒத்துக்குச்சுல்ல? யாரு சாவித்திரி? நீங்க போனப்ப. ஆமா ஒத்துக்குச்சு. சனியை பிடிச்சா நான் 2 முட்டையை கட்டி ஒத்துக்க மாட்டேன்டா. சரியா? சாவித்திரி தானே சாமி? டேய் மடையா, சாவித்திரி தானே? சாவித்திரி தான்டா. எந்த சாவித்திரி? அவங்க வீட்டுல ஆளு வந்தாங்களா இல்லையா? நீ என்ன கேட்குறேன் எனக்கு புரியல. அவங்க வீட்டுல ஆளு வந்தாங்களா இல்லையா? இருக்காங்கடா. நான் போற நேரம் 4 பேர் இருக்காங்க. செவரு தாண்டி வர முடியல. பேட்டை பிடிச்சி எழுத்து அடிச்சு விட்டாங்க. சாவித்திரி தானே? சாவித்திரி. சாவித்திரி தானே சாமி? கிளட்டு முடியா பச்சு எப்படி சமாளி? யாரா சொல்றது கேட்க முடியாது. சாவித்திரி. நீ சொல்ற சாவித்திரி வேறு, நான் சொல்ற சாவித்திரி வேறு. சத்தியவானுடைய மனைவி சாவித்திரி. ஐயோ, நான் நாட்டா தன்னுடைய கணவனுடைய ஆயுளை யமபெருமானத்திலிருந்து பற்றி மீட்டு கொண்டு வந்தவளடா அவள். அவளுக்கு மந்திரத்தை உபதேசித்தவன் நான். நாட்டாச்சம்பட்டி சாவித்திரியால் பார்த்தேன் சாமி. நாட்டாச்சம்பட்டி சாவித்திரி அது இல்லடா. சத்தியவானுடைய மனைவி சாவித்திரிக்கு சகிலா மனைவியா? சத்தியவான் மனைவிடா. சத்தியவான் மனைவியா? சகிலா. தன் கணவன் திருமணமாகி ஓராண்டில் இறந்து விடுவான் என்றதுக்கு காரணத்துக்காக என்கிட்ட கேட்டா, சரி நான் தான் அவளுக்கு மந்திரத்தை உபதேசம் பண்ணி எமங்கிட்ட போன உயிரை மீட்டு திரும்பி கொண்டு வந்த பெருமை அவளை சாரும். அதுக்கு நான் தான் காரணம். ரொம்ப சந்தோஷம். ஏன் சாமி? அந்த அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு சாவித்திரிக்கு. சாவித்திரிக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுல்ல? டேய், கல்யாணம் ஆயிட்டாண்டா புருஷன் செத்து போனேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கு அந்த ஆசை கிடையாது. பொய் சொல்ல. இல்லறத்தை விட்டு துறவரம் பூண்டவன் நான். ஏன் துறையூருக்கு போனீங்க? துறையூரா? டேய், துறையூருக்கு போகல. துறவரம் அப்படின்னா ஆசையை வெறுத்து சாமியாரா இருக்கேன். பொம்பளை அந்த எண்ணமே நமக்கு கிடையாது. முப்பிரவியில் எதுவும்? முப்பிரவியில் முன்னாடி எதுவும்? அது அது ஒரு பிறவியில். எத்தனை? 52 கொண்டாட்டி. உங்களுக்கெல்லாம் ஏச்சு வரல? எது ஏச்சு? புரியலையே. பூலோக கொண்டு போய். இந்த பூலோக பாஷையெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. சரி சரி. அப்படி ஒரு இட்ஸ் இருக்கான்னு கேட்கு தெரியலடா. இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவீங்களா 2 வீட்டுக்கா? இது உனக்கு தேவையா? இல்லை, 52 பொண்டாட்டி ஏற்றி. நாங்களெல்லாம் ரிஷி பிண்டம் ரத்தாங்காத என்று சொல்வார்கள். ஆமாம் ஆமாம். எங்களுக்கு புணர்வது கிடையாது. ஆனால் இந்த இது சரி விடுங்க. அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போய் சாமி. என்னடா சொல்ல வரேன்? இல்லை, இப்போ உங்களுக்கு அந்த இது பொம்பளை ஆசை எதுவும் பிள்ளை குட்டி எது இருந்துச்சா இல்லையா? அது ஒரு காலத்திலே. எத்தனை? 60 பிள்ளைகள். அக்கா, இந்த எலெக்ஷனே உன் கையில் தான். ஓட்டுக்கு 1000 ரூபா வசூல் பண்ணியிருப்பேன். நாராயணா நாராயணா நாராயணா, எந்த நேரத்தில் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்கிறானே. சும்மா இருக்க சாமி. இன்னும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளையோட 16. ஆமாம், நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையானா. ஆமாம். ஏன் சாமி? இப்போ அந்த எண்ணம் கிடையாது. பொம்பளை எதுக்குடா அதுலேயே நிற்கிறேன்? இல்லை, வேணான்னு விட்டுட்டீங்களா? இல்லை, ஏய், அந்த எண்ணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வேணான்னு விட்டு. இந்த கட்டியை வச்சு என்ன பண்ணுறீங்க? இது சப்ததாள கட்டை. இதை வச்சு தான் என்னுடைய இசைக்கு இது தாள கருவி. இதை வச்சு அடிச்சுக்கிறீங்க. பொம்பளை ஆசை இல்லை. ஏய், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை, இதை வச்சு தானே அடிக்கிறீங்க. இதை வச்சு தான் ஆசை இல்லை. இல்லை, அப்படி அடிச்சுக்கோங்க சாமி. அப்போதான் லேடிச்சு பிரச்சனை வராது. நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். நமக்கு நாமே திட்டம்ங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம பாட்டுக்கு. நீ அடிச்சுட்டு போடா, என்ன அடிக்க சொல்றேன்? அப்புறம் எதுவும் கட்டி வச்சு அடிக்கிறீங்க? புலங்கிற புண்ணா போயிடாது. இது என்னுடைய பாடலுக்கு சப்தம் அடிப்பது தாளம். எந்த கையில் அடிப்பீங்க? இடது கையால் தான். இந்த கையில மீட்டுவது, இந்த கையில அடிப்பது. ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு ஒரு பக்கம் அடிச்சுக்கிறீங்க. அருமை சாமி. நாராயணா நாராயணா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் வரேன். அவரை அடிப்பாரு. யாரு? நாராயண. அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது. சரி சரி. எனக்கு மட்டும் உங்க கூட இருக்கிறாரு. கூட இருக்கிய செவாலே சொல்லி கொடுக்க. எதுக்குடா? அவருக்கு அது தேவையில்லடா. சரி சரி சரி. நான் பாடுவதை கேட்டு ரசித்து கொண்டிருப்பார். சரி, ரசிச்சுக்கிட்டே அடிப்பார். சரி சாமி. சுத்தமாவே என்னடா கேட்க வர்ற நீ? உங்களுக்கு அந்த வெறுப்புண்டாயிருச்சு. பொம்பளை மேல வெறுப்புண்டாயிருச்சு. வெறுப்பல்ல, வேண்டாம் என்று விலக்கி விட்டேன். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை, அதில் என்ன இருக்கிறது? வெட்டுண்ட புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானினா என்ன சுகம் கண்டாய்? பிறந்த இடத்தை தேடுதே பேதை மட நெஞ்சமே, கறந்த இடத்தை தேடுதே கண்ணென்றான். சிற்றம்பலமும் சிவனும் அருகிருக்க வெற்றம்பலம் தேடுகிறாய் நெஞ்சமே. பாரு என்ன சொல்றாம. அரிது அரிது மானியராய் சாப்பிடுவது அரிது. அந்த சிறக்கு கிடைக்காவிட்டால் எம்சி வாங்கி சாப்பிடுவது அதை விட அரிது. அது வரலடா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனின் அரிது கோன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னா. கோன் குருடு செவிடு பேடுன்னா எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக பிறக்கணும். அப்படி பிறந்தா அது அரிதான பிறவின்னு அவை சொல்லியிருக்கா. அது சொல்லிட்டு போகுது சாமி. அதனால அந்த லேடிஸ் பிரச்சனை இல்லை. அதில் ஏன் இப்பயா? இல்லை, உங்களுக்கு விட்டுட்டீங்க, என்ன விட்டுருங்க, தொலைஞ்சு போகட்டும் தான் விட்டுட்டு வேணாம்னு. உனக்கு என்ன பிரச்சனை? அதில் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதில் போய் என்னத்தை கண்டான்? ஆமாம், காண்டம்மா.
என்னத்தை கண்டோம்னு காண்டம் இல்லடா, என்னத்தை கண்டோம். ராமாயணம் தெரியுமோ? நன்றாக தெரியும். ராமாயணம் எழுதுவதற்கு காரணமே நான் தானடா. ராமாயணத்தில் மொத்தம் எத்தனை இது இருக்கு நீங்க சொன்னீங்களே, எத்தனைக்கா? டேய், இல்லை சாமி, அந்த காண்டம் வேற, நீ சொல்ற காண்டம் வேற. இல்லை சாமி, எத்தனை வச்சிருக்கியேன்னு கேட்டேன். 7 காண்டம் இருக்கிறது நடக்குது. 7 காண்டம்? என்னென்ன ஐட்டம் சாமி? என்னடா சொல்ற, என்னென்ன ஐட்டம் புரியலையே. 7 காண்டம் வச்சிருக்கீங்க. ஆமா, என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க? ஐட்டம்னா எனக்கு புரியலையே. காண்டம் தான். அடே சுந்தர, எவ்வளவு வாங்குனீங்க? எவ்வளவு வாங்குனீங்க? இந்த நாடு முழுக்க அழைந்து வாங்கியிருக்கேன். காண்டம் வாங்குற இந்த நாடு முழுக்க அலைஞ்சு. ஆமாடா. ஏன் எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 1500 ரூபாய் கொடுத்து வாங்க. அந்த காண்டை 1500, 30 ரூபாய்க்கு 3 காண்டை கொடுக்குறாங்க. அவனை ஏமாத்திட்டாங்க ஐயா. அட போச்சே, இவ்வளவு பெரிய சாமியார்னு 30 ரூபாய்க்கு 3 காண்டை கொடுக்குறாங்க. அது தெரியாம நீ எந்த காண்டத்தை, நீங்க என்னென்ன காண்டை வாங்கினீங்க? ராமாயணத்துல வருகின்ற சுந்தர காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், உத்தரகாண்டம், அந்த காண்டத்தை சொல்ற. நீ எந்த சொல்ற? நீங்க சொன்னது உத்தரா காண்டமா? நான் சொன்னது குத்துரா காண்டம். மானிட பதரே, மானிடர் இல்லை, அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. சரிங்க சாமி. இப்ப நான் நம்ம தொப்புல உடைய வாய செய்யலாமே, உண்மையா? என்ன சொல்ற புரியல. தும்மிட்டாரு, அப்ப அது உண்மைதான். ஏய், அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு தும்முனே, அதுக்கு நான் சொல்றேன். அது மாதிரி பூனை குறுக்களை போல சகல தெரியல. பூனை அது பாட்டுக்கு போகுது, அது இறையை தேடி போகுது. அது எல்லாம் மனிதர்களுடைய மூட நம்பிக்கை. அது மூட நம்பிக்கை. நம்ம பாட்டுக்கு போக வேண்டிய பூனை குறுக்கால போயிருச்சு. லைட் வண்டியில போறப்ப பூனை குறுக்கால போயிருச்சு, வண்டியை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. மனுஷன் முதல்ல இது எதுக்கு செய்யறோம்னு என்ன தெரியாம செய்யறான். ஆமா ஆமா, முதல்ல லைட் போட்டோன்னு சாமி கும்பிட்றானே, ஏன் கும்பிட்றேன்? ஏன் வெளிச்சத்தை இறைவன் கொடுக்குறார் அப்படின்னு. வெளிச்சத்தை இறைவனா கொடுக்குறேன், சுவிட்ச் போட்டா லைட்டு. சூரிய பகவான், சூரிய பகவானுக்கு பல்புக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லையே. அப்புறம் ஏன் லைட்டு போட்டோன்னு சாமி முடியலையா? அது சரி, அதை விடுங்க. வண்டியில் போகிறப்ப பிளேன் ஜூஸ் கொடுக்குறானே, பிள்ளையா இருக்கு அப்படின்ட்டு போகிறான். அது சாமி கும்பிட்றது அப்படி கும்பிட்றேன், அப்படி சொல்றதுக்கு பலம் பண்ணுறேன் மடப்பைய. இறை வழிபாடு என்பது மனம் ஒருநிலைப்பட்டு வழிபட வேண்டும். சாமி கும்பிடும்போது கோயில் வாசல்னா செருப்பை கழட்டிட்டு பாதி செருப்பை மிதிச்சுக்கிட்டு தான் கும்பிட்றேன். ஆட்டையப்பட்டு போயிடுவாங்களே. ஏன்னா கண்ணை மூடி சாமி கும்பிடும்போது செருப்பை அவனுக்கு களவாண்டு போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் சிந்தனை பூரா செருப்பில் இருக்கிறதே தவிர கடவுள் மீது அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. இறை சிந்தனை ஒரு நிலைப்பாடாக இருக்கணும். ஆமாம், எதுலேயும் வாய் வச்சோம்னு என்ன சொன்னப்ப நீங்கள்? லீலாபேதி தொப்பு இல்லை. லீலாபேதியா? லீலாவதியா? ஆஹா, அது இறைவனின் மனைவி லீலாவதி. இறைவனுடைய மனைவி லீலாவதி. எதுக்கு அப்படின்னா, இரணியன் என்பவன் ஒரு அசுரன். சரி சரி. அவன் உலகத்திற்கெல்லாம் மனிதர்களும் தேவர்கள் மூவர்கள் அத்தனை பேர்த்தையும் கொடுமைப்படுத்துறான். அப்போ இவனே இவ்வளவு கொடுமைப்படுத்துறானே, இவனுக்கு பிறக்கின்ற பிள்ளை எவ்வளவு கொடுமைப்படுத்துவான்னு நினைச்சு அவனை நாராயண பக்தன் ஆக்க வேண்டும் என்பதற்காக லீலாவதியுடைய வயிற்றுக்கு அருகாமல் தொப்புள் கிட்ட, ஏன்னா தாய்க்கும் செய்யுக்கும் தொப்புள் குடிதான் வந்தோம். நாராயணா நாராயணன் மந்திரத்தை சொல்றேன். அப்போ அவ தூங்கிட்டா, ஆனால் வயிற்றுக்குள்ள வந்து சத்தம் கேட்குது. அப்போ கதை நீங்கள் வெயிட்டாக கொடுத்துருக்கீங்க. எது கதை? அடே, நான் சொல்லுவது உனக்கு புரியலையா? கதை அவ கர்ப்பவதி, அசந்து தூங்கிட்டா, வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை அதை கேட்டுக்கிட்டு இருக்கு. அது கேட்டதால் தான் பக்த பிரகலாதன் நாராயண பக்தனாக பிறந்தான். பிறந்து வந்ததுக்கு பிறகு தன் தந்தை கேட்குறான், இந்த உலகத்துக்கே நான் தாண்டா கடவுள், இரணியாய நமகா என்று என் பெயரைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறான், பிரகலாதே, எனக்கு நீ கடவுள் அல்ல, நாராயணன் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்கிறான். உன் நாராயணன் அங்கடா இருக்கேன். உன் நாராயணன் தூணில் இருக்கான், துரும்பிலும் இருக்கான். இந்த தூணில் இருப்பானா? நான் அடித்தான். தூணை பிளந்து கொண்டு நரசிம்ம மூர்த்தியாக வெளியே வந்தான். நரசிம்மராவா? நரசிம்மராவலடா. சரி சரி சரி, நரசிம்ம மூர்த்தி. என்ன அவன் கேட்ட வரம், அவனை எப்படி சாவு வேணும்னு கேட்டான் தெரியுமா? இரணைய பெரிய கெட்டிக்காரங்க. எனக்கு சாவு சாதாரணமாக வரக்கூடாது, மனிதனும் அல்லாது மிருகமும் அல்லாது. மனிதன்ட்டையும் சாவு வரக்கூடாது, மிருகத்தாலையும் சாவு வரக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது, மேலையும் இல்லை கீழையும் இல்லை, எந்தவித ஆயுதத்தாலும் அல்லாது, இரவிலும் அல்லாது பகலிலும் அல்லாது. அவன் கேட்ட வரான். அதனால்தான் இரவிலும் அல்லாது பகலிலும் அல்லாது அந்தி சாயும் வேளையிலே சாயங்கால நேரத்திலே உள்ளிலும் அல்லாது வெளியிலும் அல்லாது வாசல் படியிலே வைத்து மேலையும் அல்லாது கீழையும் அல்லாது தன்னுடைய மடியிலே கிடத்தி எந்தவித ஆயுதம் இல்லாமல் தன் நிகங்களாலேயே மனிதனும் அல்லாது மிருகமும் அல்லாது சிங்க தலையோடு மனித உடம்போடு நரசிம்ம மூர்த்தியாக வந்து அவன் குடலை வைத்த கிழித்து குடலை உரிவு மாலையாக போட்டான் நரசிம்ம மூர்த்தி. அதனால்தான் அவன் பக்த பிரகலான் பிறந்ததனால்தான் அந்த அவதாரம் எடுக்க காரணமான. ரொம்ப சந்தோஷம் சாமி, பட்டுட்ட மகிழ்ச்சி. நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவன் நீ யாரு? நான் வந்து என் பேர் வீரத்தேவன் சாமி. அது தெரியுது. வீரத்தேவன்னா யாரு?
எங்கள் அப்பா அவர் இருந்தார்ல நம்பிராஜன். ஆ? நம்பிராஜன் நம்பி தலைவன். ஓஹோ, இந்த குறிஞ்சி நிலத்துடைய தலைவன். அவதான் கொஞ்சம். ஏன்டா அழுகுற? எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன் சாமி. நல்லா இருக்காருல்ல? போயிட்டார். ஏய், நம்பிராஜன் போயிட்டாரா? பக்கத்துக்கு அடுக்கு வேட்டையாட போயிருக்காரு. அதானே கேட்டேன். அந்த ஆளை கூட்டிகிட்டே வரது இல்லையா நீங்கள்? அதுக்குள்ளே ஆளை கொண்டே விட்டீங்களான்னு பார்த்தேன். பெட் ரெஸ்ட் எடுக்கிறாரு சார். அப்படியா? சுகர் சுப்பிரமணி வேலை செய்யாமல் இருக்கு, அதனால பெட் ரெஸ்ட் எடுக்கிறாரு. சந்தோஷம். ஆமாம், நீ நம்பிராஜன் பிள்ளை. அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 7 பேர் சாமி. 7 பேர். நீ எத்தனாவது ஆள்? எனக்கு மேலே 3 கீழே 3 நடுவில் நான். ஓ, நீ தான் நடுவுலாம். ஆமாம். உன் பேர்? வீரத்தேவன். வீரத்தேவன். சந்தோஷம். வேற யார் இருக்காங்க? அண்ணன் தம்பி எத்தனை? நீங்கள் 7 பேர். 7 பேர் சாமி. ஒரே ஒரு பிள்ளை இருக்கு. அது கதையை சொல்கிறேன் சாமி. பொம்பளை பிள்ளையா? எங்கள் அப்பா பேர் அம்மா நங்கமூனி. 2 பேருக்கும் இது நடந்து. எது நடந்து? திருமணம் நடந்து முதல் ரவுண்டு ஓட்டியிருப்பார் போல இருக்கு ஆம்பளை பிள்ளை. 2வது ரவுண்டு ஆம்பளை பிள்ளை. இப்படி தொடர்ந்து 7 பிள்ளையுமே ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. பொம்பளை பிள்ளை மேலே நோக்கம் எங்கள் அப்பாவுக்கு 7க்கு மேலே. பொம்பளை பிள்ளை மேலே நோக்கம்னு சொல்லக்கூடாது, விருப்பம். பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ஆசைன்னு சொல்லு. ஆசை. அதான் 7க்கு மேலே செயல்பாடு வேறு இல்லை எங்கள் அப்பா. பேசாமல் மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியான்னு தேவையில்லாமல் ஒரு சின்ன வீடு வேற வச்சு அந்த பொம்பளைக்கு சுத்தமா. அது வேறையா? ஏன்னா உங்கள் குடும்பம் ரொம்ப மோசமான. எங்கள் சின்னாகி சுத்தமா பிள்ளையே இல்லை சாமி. நல்ல வேலையை போச்சு. நீ சொன்னது வேற மாதிரி இருந்துச்சு. இல்லை, பிள்ளையே இல்லைங்கவு. அதே இல்லாமல் எதுக்கு? அது என்ன இது என்ன யாரை ஒரு கல்யாணம் பண்ணி பிள்ளை இல்லாமல் போய் எங்கள் சின்னாகி பார்த்துச்சு. அவளுக்கு மட்டும் 7 பிள்ளைங்க, நம்மளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே. இவங்கள எவனாவத்தின கொல்லணும்னே முடிவு பண்ணி யார? எங்கள் சின்னாகி தான் என்னை கொல்லணும்னே முடிவு பண்ணி. ஏப்பா, நான் தானே சித்தி கொடுமையாடா? சித்தி படுத்துகிற கொடுமை தான் அம்புட்டு. அதை எங்கள் சின்னாகி பார்த்துச்சு. தலைவலி வந்த மாதிரி நடிச்சு புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தாத்தேன். தலைவலி தீர்னோடனே என்னை புலி வேட்டைக்கு அனுப்பிட்டாங்க. இந்த கதை வேற மாதிரில போகுது. எந்த கதை? புலிப்பால் கொண்டு போனது ஐயப்பனுடைய கதை இல்லை. ஏன் சாமி, ஏன் கதை மாதிரி தான் ஐயப்பன் கதை இருக்குமா? ஒரு பெரிய புறா போட்டேன்னு வச்சுக்க. சரி, அப்புறம் அந்த புலி வேட்டைக்கு போனோம்ல சாமி, நீங்க நினைக்கிற புலி வேற. ஐயா, இது கொட்டை எடுத்துதான். கொட்டை எடுக்க அந்த கொட்டையை கரைச்சி குழம்புல போடுவோம்ல, அந்த புலி வேட்டைக்கு போனா புலி நம்ம கொட்டையை கரைச்சிருக்கும். அச்சாடி. வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு நோண்டிட்டு இடத்துல ஒரு சத்தம் கட்டுச்சு. குவா குவா கட்டியது. ஒரு சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளையை எடுத்து நாங்கள் இப்போ பாறைப்பட்டி சீரைப்பட்டி, பாறைப்பட்டி புரியல, பாராட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அது பொம்பளை பிள்ளை பேரு வள்ளி. ஓஹோ. கிழங்கு வள்ளிக்கிழங்கு எடுத்த. வேட்டைக்கு போனது யாரு? நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேருக்கு. நான் ஒரு ஆள், எங்கள் அப்பா. நீ தான் போங்க? ஆமாம், நான் எங்கள் அப்பா. பிள்ளையை பார்த்தது யார்? நான் தான். தூக்குனது நான் தான். அது பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அந்த இது சும்மா இருங்க சாமி, போசாம இருக்கும். கேட்டா அதுக்கு விளக்கத்தை சொல்லு. பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அது நான் தான் எல்லாம் வேலை. அந்த இதான் சாமி. எது? இந்த பிள்ளை இப்போ பெரிய பிள்ளையா இருக்கு, சின்ன பிள்ளையா இருந்தால் கூட கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுவேன். இதைத்தான் பார்த்து கண்டுபிடிச்சேன்னு. இப்போ ஒத்துக்குதா என்னன்னு வேற தெரியும். ஏன் இப்போ கொண்டு வந்து காமிச்சான்னா? ஒத்துக்குதா என்னன்னு தெரியலையே. கேட்டு சொல்றியா? அது தொண்டை சங்க வச்சு கண்டுபிடிச்ச சாமி. தொண்டை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆண்களுக்கு முடிச்சிருக்கும் தொண்டையில், பெண்களுக்கு முடிச்சிருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமாம், அது பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படியா? ஏண்டா, குழந்தைக்கு எப்படா முடிச்சிருக்காதுன்னு தெரியும்? அதுவெல்லாம் அல்ல. உண்மையாகவே ஆனா பெண்ணா என்று பார்த்து கண்டுபிடிக்கிறது எதுனா பொறுப்பை பார்த்து தான். பொறுப்பை பார்த்து. இதுல என்ன தப்பு இருக்குது? அதில் சொல்ற நாடு ஒன்றும் தப்பு கிடையாது. அதை கண்டுபிடிச்சிட்டியா? தொண்டையில் முடிச்சு வர்றாங்க. அது பெரிய பிள்ளையானா தாண்டா வரேன். இல்லை சாமி, அந்த அம்மா அந்த பாரு, அது பாரு இல்லடா, பார்வதி. தொண்டையில ஆண்களுக்கு முடிச்சு வருவதற்கு காரணம் என்னடான்னா, சிவபெருமான் அன்று அழகால விஷத்தை அருந்தினார். அந்த விஷத்தை அருந்தும் போது இந்த விஷம் உள்ள போயிடக்கூடாதே, தன் கணவனுக்கு ஆபத்து விடுமே என்று பார்வதி ஆகப்பட்ட தொண்டை அப்படி பிடிச்சா. உள்ள போற நேரத்தில் சங்கன தொண்டையை பிடிச்சிக்கிட்டா அந்த அவர் சங்கட்டமா இருக்காதா இருக்கா? நீ எதை சொல்ல வர்ற? இதான் உள்ள போற நேரத்துல அந்த அம்மா பாட்டுக்கு சங்க பிடிச்சிக்கிச்சு. நான் விஷம் உள்ள போறது சொல்லிட்டு நீ வேறதே சொல்லி அப்படி கழுத்தை பிடிச்ச சங்க அப்படி அடைச்சிக்கிச்சுன்னா எப்படி உள்ள போகும்? அது உள்ள போகாம இங்கேயே நின்னுக்குச்சு. அதனாலதான் அவருக்கு திருநீலகண்டன் ஒரு பெயர் இருக்கிறது. சரி சரி, ரொம்ப சந்தோஷம், மற்ற மகிழ்ச்சி. சரி, திணைக்காவல். அடுத்த கருந்தனை சிந்தனை 2 திணை. கருந்தனை எங்களுக்காகவும் செந்தினை செந்தில் வடி வேலனுக்காகவும். ஆஹா ஆஹா, சந்தோஷம் சந்தோஷம். நல்லா விளைஞ்சிருக்கும் போல இருக்க. ஆமா சாமி, ஆனா ஒரே வாடை.
அது புதுசாக இருக்கனால அப்படித்தான் இருக்கு. கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா வஜ்ரம் சரியாச்சு. அடி வாங்குச்சுன்னா ஆமாம் ஆமாம். அடுத்தது யாருக்கா? அடுத்த ஏன் இல்லை சாமி. உன் ஆளா? 5:30 மணி இருக்கு நான் மட்டும் வாங்கிச்சேன். உனக்கு ஒரு ஆளா? சாமி இதெல்லாம் ஆச்சு ஏதாவது ரெடி பண்ணி ஒத்து வர மாட்டேங்குது எனக்கு. என்ன சொல்கிறேன்? உங்கள் தயவுங்க காலில் வேணாலும் விழுகிறேன் சாமி. இந்த பிள்ளைய எப்படியாவது ரெடி பண்ணி விட்ருங்க சாமி. நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க அந்த பிள்ளை ஒத்து வர மாட்டேங்குது, 2 மறு இருக்கு கீழே விழுக மாட்டேங்குதா, நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஏண்டா என்னை சாமியார் நினைச்சியா இல்லை வேற என்ன நினைச்சேன்? நான் அதெல்லாம் மறுபடியும் கீழே விழுக அது எப்படியாவது ஒரு அளவுக்கு. சரி ஒன்று செய்வோம். 200 வச்சுருந்தீங்களா? நான் வரட்டும். அந்த பிள்ளை ஆசீர்வாதத்து கூட்டி போகிறேங்கிறீங்களா? பிடிச்சி பார்க்குறேன். எதை திருநீர் பிடிச்சி பார்க்குறேன். ஒத்து வருமா வராது, கட்டுப்படுமா படாதான்னு பார்க்குறேன். ஒரு மாதம் என் ஆசிரமத்தில் வச்சுருந்து அதோட 3வது மாதம் அந்த பிள்ளை மாதமாயிரும். 7வது மாதம் வளகாப்புன்னு எடுத்து 10வது மாதம் பிள்ளை பற்றி என் பேர் ராஜான்னு வச்சுக்கிறேன். ஏண்டா நல்லது செய்ய போனால் அதையும் வேணாம்னு சொல்கிறேன். நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதாக தான் செய்கிறீங்க. சரி முயற்சி பண்ணி பார்க்குறேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு அனுப்புகிறேன். ஏன் அனுப்புறியா? அதை நீயே வச்சுக்கையா? நாராயணா அந்த ஆள் வச்சுக்குவாரா? ஏய் என்னுடைய பாட்டனை சொன்னேன்ப்பா. சரி 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 வர சொல் பார்க்கலாம். நாராயணா சொப்பன சுந்தரி என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார் போல பவரு அவர் சொல்ல வார்த்தையில அவர் அன்புக்கு காயேடியில என்னுடைய மாமாவருக்கு கருப்பசாமி போல வீர இருக்க. என்னுடைய மாமாவருக்கு கருப்பசாமி போல வீர இருக்க. அவர் அரும சொல்ல வார்த்தையில அவர் அன்புக்கு காயேடியில தங்கந்த நினைக்கிது நெஞ்சு போல விழிக்கிது. என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார் போல பவரு. மச்சான் ஏன் கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? தடவி தடவி எதுவும் இழைச்சி போச்சு மச்சான். வெட்டிக்காருக்கு பொறுக்கல. என்ன மச்சான் ஏன் கூப்பிட்டீங்க? அப்படியா? எங்க வந்திருக்காரு? இதோ ஆசீர்வாதம் கொடுத்து போலான்னு வந்திருக்காரு. நீங்க வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். எப்போ வாங்குறது? சொல்லிருக்கேன். என்ன சொல்லிருக்கீங்க? ஒத்துவர மாட்டேங்குது. எடுத்து நல்லபடியா பண்ணணும்னு சொன்னீங்களா? 2 முட்டையும் கேட்டு பார்த்தேன். என்னது? யோ ஒத்துவர மாட்டேங்குது. 2 முட்டையும் கேட்டு பார்த்தேன். 2-3 டைம் கேட்டு பார்த்தேன். 2-3 டைம் கேட்டு பாத்தீங்களா? அத ஏன் இப்படி சொல்ற? ஒத்துவர மாட்டேங்குது. 2 முட்டை
வேண்டும் மகன். இப்படி குனிஞ்சா நல்லா குடிப்பீங்க சாமி. மச்சான் சாமி நல்லா தூக்குறாரு மச்சான். இன்னைக்கு என் நேரம், நான் பேசாம வாயை கட்டி நிக்கிறேன். ஏன் சாமி பேசுங்க சாமி, உங்களை பேச விட்டு தான் நாங்க பார்க்கணும். பேசுங்க, நான் செய்யறேன் சாமி. பேச வேண்டிய சூழ்நிலை தான் நான் பேசுறேன். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வைத்து விடலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வைத்து விடலாமா? பொம்பளைங்க கட்டுப்பட்டு நழுவி விடலாமா? பொம்பளைங்க கட்டுப்பட்டு நழுவி விடலாம். ஏன் மச்சான் அடடா அடடா அடடா. சாமி என்ன கோவமாக நிக்கிறாரு? கோபம் இல்லாமல்ல, எனக்கே இவளை பார்க்கும் பொழுது என்ன முற்றும் துறந்த முனிவனுக்கே இவளை கண்டால் ஆசை வரும்டா. ஓஹோ ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரரே, இல்லடா நான் ஒன்றும் செய்யலப்பா, போதுமா? சாமி ஒரு போட்டார் ராஜா, இந்த நாயோட சேர்த்து ஒரு போட்டாடியா. ஏன் ரெண்டு முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கான். அது யாரையா குழந்தையா? இல்ல சாமி, என் முன்னாடி தான் சொன்னா, எந்த நாயுடா அவன் நாடகத்தை பார்க்க வரும்னா போட்டா. வாழ்க மகளே வாழ்க. சரிங்க சுவாமி. உன்னை பார்க்கும் பொழுது இவன் உன்னை பற்றி என்ன நினைக்கிறான்? சாமி அவரை கேட்காதீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி. இவரு தான், இவருக்கு தொங்கி போய் கிடக்கு, அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிய சாமி. அப்படியா இருக்கு? அதான் கொரோனா ஊசி போடல இருந்து தொங்கிருச்சாம்ல. உன் நிலைமை அப்படிதான். ஏன் சாமி உங்க நிலைமை அப்படிதானா? இருக்கட்டும், தலைவி அழைத்து வாருங்க. இதோ அம்மா. ஏதாவது ஒரு வாழ்த்து கிடைக்கும் என்று பார்த்தோம். சாமி வாங்க, ஒரு வாழ்த்தை போட்டு போங்க. மலங்காத்து வீசுற போது மலக்காத்து வீசுற போது மல்லிகை பூ வாடாதாம், உளமேகம் ஊற போது வண்ணமயில் ஆடாதாம். மலக்காத்து வீசுற போது மல்லிகை பூ வாடாதாம், உளமேகம் ஊற போது வண்ணமயில் ஆடாதாம். என் மேனி நீரிருந்து என் பாட்டு பூங்கரும்பே உன்னாடு பொண்ணுக்குத்தான் ராமானா மேடலதா சுகமான ராகம் சொல்லி பாடட்டுமா? விளக்கேற்றும் பொழுதானா இரு நெஞ்சம் படுபாட்டை கேளையா? உழலூதும் உன்னனுக்கு உயிர் பாடும் பாட்டை கேட்குதா? என் குரலோடு மற்றவங்க குழலோச போட்டி போடுதா? கண்ணாம வாலிபன் என்ற என் பாட்டு முசுக்கிறதா? கற்கண்டு சக்கரையெல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா? கண்ணாம வாலிபன் என்ற என் பாட்டு முசுக்கிறதா? கற்கண்டு சக்கரையெல்லாம் இப்பத்தான் கசக்கிறதா? வந்தாச்சு சித்திரதா, போயாச்சு நித்திரதா, பூவான பொண்ணுக்குத்தான் ராமானா மேதலதா சுகமான ராகம் சொல்லி பாடட்டுமா? எனக்காச்சு உனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு கேளையா? குழலூதும் கண்ணனுக்கு உயிர் பாடும் பாட்டு கேட்குதா? என் குரலோடு மச்சவங்க குழலோச போட்டி போடுதா? உயிரோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவாய் தலையாட்டும் பாரு பாரு. குழலூதும் கண்ணனுக்கு உயிர் பாடும் பாட்டு கேட்குதா? அண்ணா டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? லவ் பண்றேன். என்ன நக்கலா? இல்ல, இனிமேல் தான் டேய் ஆரம்பிக்கிறேன். அண்ணே எதுக்குனே கூப்பிட்ட? இதெல்லாம் நக்கலால டேய் இனிமேல் ஆரம்பிக்கிறேன். எதுக்குனே கூப்பிட்ட? சாமி, வரவேணும் சுவாமி வரவேணும். அண்ணே நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவலை பாருங்க, சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துறேன். நீங்க திண்ணூர் மாதிரி தெரியலா இல்ல கோயில் பூஜாரிட்ட கேட்கவா?
என் மைண்டே வாங்க. அவன் 2 ஆட்டோவும் காலி. பார்த்துக்கலாம் சாமி.